Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மானாமதுரை விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த வழக்கில் போராட்டக்காரர்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். சிவகங்கை மானாமதுரை இளைஞர் ஆகாஷ் வழக்கு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்தது. மானாமதுரை விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த வழக்கில் போராட்டக்காரர்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் நெடுஞ்சாலையை விட்டு வெளியேற மறுத்தால் நீதிமன்றமே அவர்களை அகற்ற உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்று நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். விசாரணை கைதி ஆகாஷ் உயிரிழந்த சம்பவத்தில் உறவினர்கள் கடந்த சில நாட்களாக தொடர் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைகிறார். நாகேந்திரன், இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சேர்ந்த இளைஞர் ஆகாஷ் உயிரிழந்தது தொடர்பான அந்த வழக்கு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு அந்த விசாரணைக்கு வந்தது. இதில் பார்த்தோம் என்றால் அந்த ஆகாஷ் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது SCST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய CBCIDக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. பிரதமர் முதல்வர் வருகைக்காக போக்குவரத்து பாதை மாற்றப்படுகையில் பொதுமக்களுக்காக செய்யலாமே எனவும் நீதிபதி விக்டோரியா கௌரி அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். வழக்கறிஞர் குழு அமைத்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவும் மானாமதுரை பழைய பேருந்து நிலையம் அருகே அமைதியான முறையில் அவர்கள் போராட்டத்தை தொடரவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. நெடுஞ்சாலை பகுதியில் இருந்து இடம் மாற போராட்டக்காரர்கள் மறுத்தால் நீதிமன்றமே அவர்களை அந்த போராட்டக்காரர்களை அகற்ற உத்தரவுடன் நேரிடும் எனவும் இந்த வழக்கில் நீதிபதி விக்டோரியா கௌரி எச்சரிக்கை என்பதை விடுத்திருக்கிறார். மானாமதுரையை சேர்ந்த இளைஞர் ஆகாஷ் கடந்த 5ஆம் தேதி ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறார். அந்த தாக்குதல் தொடர்பாக கடந்த 6ஆம் தேதி காவல்துறையினர் அவரை கைது செய்யும் போது அவர் மேலப்பசலை பகுதியில் மேம்பாலத்தில் தவறி விழுந்த போது காலில் அடிபட்டதாகவும் அதில் படுகாயமடைந்தவர் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த 8ஆம் தேதி அவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தொடர்ந்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில்தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி இதுபோன்ற உத்தரவுகளை பிறப்பித்துள்ளனர். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன்.